ஜெயலலிதாவின் முழு நம்பிக்கையை பெற்று அவர் இறக்கும் வரையிலும் அரசு நிர்வாகத்தில் அவரது நிழல் போல் கூடவே இருந்து செயல்பட்டவர் ஷீலா பாலகிருஷ்ணன். தலைமைச் செயலக வட்டாரங்களில் அவரை ஜெயலலிதாவின் செல்லப்பிள்ளை என்றே கூறுவார்கள். தற்போது அரசு ஆலோசகராக இருக்கும் ஷீலா பாலகிருஷ்ணனின் திடீர் ராஜினாமா அரசு வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவரது திடீர் ராஜினாமாக்கு காரணம் சசிகலாதான் என்றும் கூறப்படுகிறது. 1976ஆம் ஆண்டில் IAS ஆக தேர்வானார் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஷீலா பாலகிருஷ்ணன். தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளை வகித்தார். 2002ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவரது திறமை, செயல்பாடுகளால் அப்போதே ஜெயலலிதாவின் குட் புக்கில் இடம் பிடித்தார். 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஓரங்கட்டப்பட்ட ஷீலா பாலகிருஷ்ணன் மீண்டும் 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழகத்தின் உயரிய பதவியான தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றார். 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்து ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்தபோது பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றார். அப்போது பெயருக்குத்தான் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாரே தவிர அரசு நிர்வாகத்தை தலைமையேற்று வழிநடத்தியது ஷீலா பாலகிருஷ்ணன் தான். 2014ஆம் ஆண்டு ஷீலா பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்றபோது திறமையான அதிகாரியை இழக்க விரும்பாத ஜெயலலிதா அவரை அரசின் ஆலோசகராக, அதாவது முதல்வரின் தனி ஆலோசகராக நியமித்தார். அது முதல் முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவரது நிழல் போல் இருப்பார். எந்த ஒரு முடிவானாலும் ஷீலாவின் கருத்து கேட்கப்பட்டே எடுக்கப்படும். இந்நிலையில் ஷீலா பாலகிருஷ்ணன் ராஜினாமா செய்திருப்பது அரசு வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தலைமைச் செயலக வட்டாரத்தில் பேசியபோது, தனது தலைமையை பிடிக்காத அனைவரையும் சசிகலா ஓரங்கட்டி வருகிறார். அந்த வகையில்தான் ஷீலா பாலகிருஷ்ணனும் சசிகலா தன்னை நீக்குவதற்கு முன் நாமே ராஜினாமா செய்து விடுவோம் என்று இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று கூறுகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.